ஜெபம் பண்ண கடவோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எங்கள் அன்பின் பிதாவே, 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகின்ற நாங்கள் தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு செய்த அதிசயங்களையும் நன்மைகளையும் நினைவு கூர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆராதனையில் அப்பத்தை பிட்கையில் உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்மை காணும் கண்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதம் 210 பாமாலை 172 சபையின் அஸ்திபாரம். Amen.
பிரியமானவர்களே, 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகின்றோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. காணொளி காட்சியின் மூலமாக இந்த பண்டிகை ஆராதனையை ஆராதித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எங்கள் அன்பின் பிதாவே, எங்களது கிறிஸ்து ஆலயத்தின் 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல வழிநடத்தின கர்த்தர், இந்த பண்டிகை நாட்களிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் அப்பத்தை பிட்கையில் உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்மை காணும் கண்களை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 122ஆம் சங்கீதம் முறையாக வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக கீதம் 371 பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே. என்றென்றைக்கும் அவரை துதியோம்.
வண்ணமாகவே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஜபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே நம்முடைய குற்றங்களையும் குறைவுகளையும் மனப்பூர்வமாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதிவழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை பணியில் உலகில் உமோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறைகளை சிக்ஷிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. உங்களோடிருப்பாராக. ஜபம் பண்ண கடவோம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகை சுருக்க ஜபம். வானாதி வானங்களுக்கும் மேலாக அமர்ந்திருக்கும் எங்கள் ஆண்டவரே, வானம் அது சிங்காசனம், பூமி உமது பாதபடியாய் பூமியிலே பிரசனத்தை அருளி செய்கின்றவரே, உம்மை துதிக்கின்றோம். நீர் எங்களுக்காக தந்த இந்த ஆலயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களது சொந்த ஊரிலும் நல்ல ஒரு திருச்சபையை நீர் எங்களுக்காக தந்ததற்காக உமக்கு தோத்திரம். எங்களது ஆலயத்தை அதிகமாக நாங்கள் நேசிக்கவும், நீர் தங்கியிருக்க விரும்பும் ஆலயம் எங்களது சரீரம் வாழ்க்கை என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர் உம்முடைய புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் இந்த பண்டிகை நாட்களிலே எங்களுக்கு ஈவாக தந்து வழிநடத்தும். ஆலயத்தின் சம்பூரணத்தின் ஆலயங்களை திருப்தியாக்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளில் மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியே நின்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி
என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. வாசிக்கும்படியான நிருப வாக்கியம் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 1 நிருபம் 3 அதிகாரம் 9 வசனம் முதல் 17 வசனம் வரை. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 9 வசனம் முதல் 17 வசனம் வரை. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். இது ஆண்டவரின் திருவார்த்தை. நிருபப்பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10 அதிகாரம் 22 வசனம் முதல் 30 வசனம் வரை அடங்கியிருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10 அதிகாரம் 22 வசனம் முதல். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் வானத்தையும் பூமியையும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்ததாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தெய்வத்தை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய நாமமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வவல்லமையுள்ளவரே, தம்முடைய பிதாவினாலே ஜனிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், வேதங்கள் வேதமானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடனே தனியுடையவர், சகலத்தை உண்டாக்கியவர், மனிதனாகிய நமக்காகவும் நமது ரட்சிப்புக்காகவும் தம்முடைய இறங்கி கிறிஸ்துவினாலே பிதாவின் மனுஷனானார். நமக்காக புண்ணியத்தின் காலத்தில் நேர வாக்கியங்களே மூன்றாம் நாள் திறந்தார். மரணங்களை பிதாவின் மருந்து பரிசுத்தரிச்சிருக்கிறார். எல்லோரும் மருத்துவம் நியாயத்திற்கு மக்களுடைய திரும்புவார். அவருடைய ராஜ்யத்தில் இல்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவும் குமாரனும் உணர்ந்து தோன்றிக்கப்பட்டவருமாய் மூலமாக இருக்கிற பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பாவங்களுக்கு ஞான சத்தை அறிகிறேன். மரித்தோரை தகுதலும் மனிதை குறித்து கொண்டு காத்திருக்கிறேன். அறிவிப்புகள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலே நமது கிறிஸ்து ஆலயத்தினுடைய 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கர்த்தரின் கிருபையும் அவருடைய காருண்யமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரின் கரம், ஆண்டவரின் கிருபை நம்மோடு கூட இருந்தது. கடந்த ஓராண்டு காலம் கர்த்தர் நம்மை ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல சுமந்து வந்தார். அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கங்களுக்கும் அளவே இல்லை. ஆகவே அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். கடந்து வந்த வழிகள், கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு துணை செய்தார். அவருடைய கிருபைகளை எண்ணி கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய கிருபையினாலே வெளிநாடுகள், வெளியிடங்கள், நம்முடைய உள்ளூரிலுமிருந்து இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த பண்டிகையின் ஆராதனையை கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகின்றோம். கிறிஸ்து ஆலயத்தின் தெய்வீக ஆசீர்வாதம் நம்மிலும் நம்முடைய குடும்பத்திலும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர் வருங்காலங்களிலும் நம்மை கண்ணின் மணி போல வழிநடத்துவார். அவருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நமது திருச்சபையிலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அருமையான மாணவ மாணவியருக்கு நாம் பரிசுகளை வழங்க இருக்கின்றோம். சிறப்பாக அந்த பரிசுகளை காலம் சென்ற திரு டி ஜெசுதாசன் மற்றும் திருமதி செல்வம் ஜெசுதாசன் அவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் பரிசுகள் வழங்கப்படுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டிலும் இந்த அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள் பரிசுகளை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக, சேகரத்தின் சார்பாக இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோல் இந்த ஆண்டு 10th 12th எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்று மேல் படிப்புக்கு செல்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டோடைய கரம், ஆண்டோடைய கிருபை அவர்களோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டிலே தங்களுடைய 10th 12th எக்ஸாமிலே வெற்றி பெற்று மேல் படிப்புக்காக செல்ல இருக்கின்ற எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வேண்டி நிற்கின்றோம். கடந்த நாட்களிலே நீர் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்தது போல இந்த புதிய கல்வி ஆண்டிலும் உடைய கிருபை இவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும். என்னென்ன கோர்ஸ் படிப்பதற்காக அவர்கள் தேர்வு செய்கிறார்களோ அந்த காரியங்களிலே அவர்களோடு நீர் கூட இருந்து வழி நடத்தும்.
நல்ல மேற்படிப்புகளை படித்து எதிர்காலத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை அமைத்து உமக்கு நன்றி சொல்ல கிருபைத்தார். அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இவர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக இந்த பரிசுகளை வழங்குகின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகின்றோம். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உமக்குள் எல்லோரும் மகிழ்ந்திருக்க பலன் தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது பெயர்கள் வாசிக்கப்படும். வரிசையாக வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். பன்னிரெண்டாம் வகுப்பு ஹன்சி ரச்சன்யா. பிரிசில்லா லிங்கன். பத்தாம் வகுப்பு அதுல் மேத்யூ. அனிதா டெஃபனி. ஹன்னா ரேச்சல். ரிஷான் ஜான் மோசஸ். ரூத் ஸ்டெப்பனியா. சாம் ஜெஃப்ரி ஜான். சாண்ட்ரா கிரேஸ். செல்சியா. தாம்சன் ராஜரத்னம். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிக்கிறோம். பரிசு வழங்கிய குடும்பத்தினர் அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை அனைவரோடும் என்றுமென்றும் தங்கியிருப்பதாக. இந்த வாரத்தில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்றவருடைய பெயர்களை வாசிக்கின்றேன். பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 23ஆம் தேதி திரு ஜோசுவா மனோகர், திருமதி வி மாலதி ஹப்சிபா. 25ஆம் தேதி செல்வி சி ஜெனிவா, டாக்டர் ஆப் சி முத்துக்குமார். 26ஆம் தேதி திருமதி சந்திரா வால்டர். 28ஆம் தேதி திருமதி ஹேர்லின் ரீட்டா தாசன், திருமதி பிரபா, திருமதி ரூபி சுந்தர் சிங், திருமதி ப்ளோரா கிருபால் தாஸ். இந்த வாரத்திலே தங்களது திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் 21ஆம் தேதி திருவை கிளாட்வின், திருமதி இனிதா ஷைனி தம்பதியினர். 24ஆம் தேதி திரு செல்வராஜ், திருமதி ஆனி செல்வ விஜி தம்பதியினர். 26ஆம் தேதி திருஜி சுபாஷ், திருமதி ரஞ்சினி சுபாஷ் தம்பதியினர். 27ஆம் தேதி திரு சி கிறிஸ்டி இமானுவேல், திருமதி தேன்மொழி கிறிஸ்டி தம்பதியினர். திரு மோகன் சிங் ஜோசுவா, திருமதி விஜயகுமாரி தம்பதியினர். பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகின்ற நம்முடைய அன்பு திருச்சபையின் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். அவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய்.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாட்களுக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வாரத்தில் தங்களது பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக உம்முடைய சந்நிதியில் வேண்டுகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும். அவருடைய வாழ்க்கையிலே சகல சம்பூரண பாக்கியங்களை ஈவாக தந்து நீர் வழிநடத்துவீராக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் இவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியத்தக்கதாக உடைய தெய்வீக அன்பையும் கிருபையும் தாரும். உமக்குள் என்று மகிழ்ந்திருக்க அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 292 பாமாலை 221 கர்த்தா நீர் வசிக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். வெளிநாடுகள், வெளியிடங்கள் மற்றும் உள்ளூரில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமது ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடுவதற்கு
கர்த்தர் தந்த சகல ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 92 ஆண்டுகள் கர்த்தர் நம்மையும் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் தலைமுறையாக அவர் தாங்கி வழிநடத்தி வந்த அவருடைய உன்னதமான அன்புக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த கிறிஸ்து ஆலயத்தினுடைய பண்டிகையின் ஆசீர்வாதம் நம் அனைவருடைய குடும்பங்களிலும் இன்றும் என்றும் தங்கியிருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரின் அன்பின் கிருபை நம்மோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக. என்னோடு இணைந்து பாடும்படி அன்போடு கேட்கின்றேன். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமன வாழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தந்தையே, இந்த தியான வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய வேத வார்த்தைகளோடு எங்களோடு நீர் இடைபட வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இந்த பண்டிகையின் ஆராதனையிலே உன்னதமான உடைய கிருபை எங்கள் நடுவில் தங்கியிருப்பதற்காக தோத்திரம். தேவாலயத்தின் மகிமையினாலும் தேவாலயத்தின் ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நீர் நிறைத்து வழிநடத்தி வருகின்றீர். தோத்திரம். இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்கள் உள்ளங்களையும் செவிகளையும் விருத்த சேதனம் செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். சிந்தனைக்கு ஆதாரமாக சங்கீதம் 122 முதலாவது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆரோகண சங்கீதம் என்று சொன்னால் பவனியின் கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே அவர்கள் அடிக்கடி பிரயாணப்படுகின்ற பொழுது பாடுகின்ற நல்ல ஒரு பாடல்கள் அடங்கிய ஒரு சங்கீதம். சிறப்பாக பண்டிகை நாட்களிலே தூர இடங்களிலிருந்து வருகின்ற கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி வரும்பொழுது அவர்கள் பாடுகின்ற ஒரு பவனி கீதமாக இந்த ஆரோகண கீதங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சங்கீதம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற ஒரு மாபெரும் காரியம் ஆலயம். ஆலயமும் ஆலயத்தின் ஆசீர்வாதமும் என்ன என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆலயம் கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்தது. பழைய நாட்களிலே சொல்லுவார்கள், ஆலயம் இல்லாத இடங்களிலே நீங்கள் குடியிருக்க வேண்டாம்,
ஏனென்றால் ஆலயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவது வழக்கம். ஆலயத்தை நேசிக்கின்றவர்கள், ஆலயத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றவர்கள், ஆலயத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களினாலே வழிநடத்தப்படுகின்றவர்கள் ஆலயத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. 92 ஆண்டுகள் ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திலே நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆலயம் என்கின்ற இந்த தியானத்திலிருந்து ஏன் நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆலயத்தின் காரியத்தை குறித்து சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்திலே சில குறிப்புகளை அவர் கோடிட்டு காட்டுகின்றார். முதலாவதாக, ஆலயம் நன்றி சொல்ல வருகின்ற ஒரு இடம் என்பதை சங்கீதக்காரர் குறிப்பிடுகின்றார். பாருங்கள், 4வது வசனத்திலே கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி சொல்ல வருகின்ற இடம் ஆண்டவருடைய ஆலயம், தேவாலயம். தேவாலயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வருகின்ற இடம். ஏன் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும்? உபாகமத்தின் புத்தகத்திலே அங்கே மோசே தெளிவாக சொல்கிறார். உபாகமம் 1:31 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் பாருங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவருக்கு ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? நம்மை அவர் சுமந்து வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல நாம் கடந்து வந்த வழிகள், நடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்திருக்கிறார். கர்த்தர் தூக்கி சுமக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆகவே தான் மோசே ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல நம்மை கர்த்தர் சுமந்து வந்தார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் சுமந்து வந்திருக்கிறார். ஆலயத்தில் வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ஏற்ற இடம் தேவாலயம். சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு கூடி வருகின்ற இடம் தேவாலயம். அடுத்து ஏன் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்து வழிநடத்தின ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்தித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே, இந்த காலகட்டங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் என்ன என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த லாக்டவுன் காலங்களிலே, இந்த பொல்லாத இந்த வைரஸினுடைய தாக்குதலின் காலங்களிலே நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்முடைய தேவைகளை, அனுதின தேவைகளை நம்முடைய வாழ்க்கைகளை சந்தித்து வந்தார். நமக்கு ஒன்றும் குறைவில்லை. நம் தேவைகளை சந்தித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை சுமந்து வந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேவைகளை சந்தித்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்வதற்கு தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், 3வதாக ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே, கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், பயப்படுவீர்களாக. வெற்றி தருகின்ற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா காலங்களிலும் வெற்றி கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பிலே வெற்றி கொடுத்தார். நம்முடைய பணிகளிலே கர்த்தர் நமக்கு வெற்றி தந்தார். நம்முடைய வாழ்க்கையின் பயணங்களிலே உயர்வுகளை தந்து கர்த்தர் வெற்றி தந்தார். சோர்ந்து போன நேரங்களிலே நம்முடைய சோர்வுகளை எல்லாம் மாற்றி நமக்கு உதவி செய்த ஆண்டவரின் அன்பின் கரம் நமக்கு எப்பொழுது வெற்றியை தருகின்ற ஒரு மாபெரும் வல்லமையுள்ள கரமாக இருந்தது. அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ஏற்ற இடம் தேவாலயம். தேவாலயம் எல்லா நன்மைகளையும் தேவாலயத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆனால் நன்றி சொல்வதற்கு மட்டும் எங்கேயோ சென்று கொண்டு இருப்போம். பல நேரங்களிலே நம்முடைய தேவ ஜனங்கள் பல இடங்களிலே போய் நன்றி சொல்வார்கள். ஆனால் தேவாலயத்திலே நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் பலவிதமான கேள்விகளையும் சிந்தனைகளையும் அவர்கள் யோசித்து கொண்டிருப்பார்கள். ஆனால்
நன்றி சொல்வதற்கு ஏற்ற இடம் தேவனுடைய ஆலயம். இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்கின பொழுது, உங்களை தேவாலயத்தில் போய் ஆசாரியனுக்கு காண்பியுங்கள், அங்கே நீங்கள் போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கு துதி சொல்லுங்கள் என்று அனுப்புவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றி சொல்வதற்கு ஏற்ற இடம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்திலே தேவ ஜனங்கள் நன்றி சொல்ல வருவார்கள். சுமந்து வந்த ஆண்டவருக்கு நன்றி, தேவையை சந்தித்த ஆண்டவருக்கு நன்றி, வாழ்க்கையின் பயணத்தில் வெற்றி தந்த ஆண்டவருக்கு நன்றி, நன்றி சொல்லக்கூடி வருகின்ற இடம் தேவனுடைய ஆலயம். இரண்டாவதாக, இந்த 122ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் குறிப்பிட்டு காட்டுகின்ற அடுத்த காரியம் பாருங்கள். அங்கே 6வது 7வது வசனத்திலே சொல்கிறார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல வாழ்வு கிடைக்கின்ற இடம் தேவனுடைய ஆலயம். நல்ல வாழ்வு, செழிப்பான வாழ்வு, வறட்சியான காலங்களிலே, துன்பமான காலங்களிலே, நெருக்கமான காலங்களிலே நாம் நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து சொல்லும் பொழுது கர்த்தர் நல்ல வாழ்வை நமக்கு கட்டளையிடுகிறார். 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாம் அங்கே அன்னாளுடைய வாழ்வை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் காரியம் நெருக்கத்தில் கடந்து சென்றது. அவருடைய வாழ்க்கையின் காரியம் அங்கே கண்ணீர் வடிக்கும் சூழலிலே கடந்து சென்றது. ஆனாலும் அவள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவள் தன்னுடைய உள்ளத்தின் பாரத்தை ஊற்றிவிட்ட பின்பு அங்கே அவளுக்கு தெய்வீக சமாதானம் கிடைத்தது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்வு அமைந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் வறட்சிகள் நீங்கி, குறைவுகள் நீங்கி, நல்ல வாழ்வு கிடைக்கின்ற, நல்ல பாக்கியம் கிடைக்கின்ற இடம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கின்ற நீங்கள் சுகித்திருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே அலங்கத்திற்குள்ளே சமாதானம். ஒருவேளை நம்முடைய பழமொழி ஒன்று சொல்வார்கள், அரை வயிற்றுக்கு கஞ்சி குடித்தாலும் கூழு குடித்தாலும் நம்ம சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி நாம் சொல்லிக்கொள்ளுவோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் எந்த நிலையிலும் நல்ல வாழ்வை தந்து மனரமியமான வாழ்க்கை தருகின்ற கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நல்ல வாழ்வை தருகின்றார். நல்ல வாழ்வு கிடைக்கும் இடம் தேவனுடைய ஆலயம். மூன்றாவதாக 9வது வசனம் 122ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, எங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நன்மை கிடைக்கின்ற இடம் தேவனுடைய ஆலயம். நன்மை கிடைக்கின்ற இடம் தேவனுடைய ஆலயம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே பல நேரங்களிலே நன்மையான காரியங்களுக்கு பல நபர்களை நாம் தேடி ஓடி போய் பார்ப்போம். ஆனால் நன்மைகளை தருவதற்கு கர்த்தர் ஒருவரால் தான் முடியும் என்பதை வேதத்தின் வாயிலாகவும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் வாயிலாகவும் பல நேரங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நன்மை கிடைப்பதற்கு, நன்மையான காரியங்கள் நமக்கு அங்கே கிட்டுவதற்கு இந்த ஆலயம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு இடமாக அமைகின்றது. ஆலயத்திலே நன்மை கிடைக்கின்றது. 3 காரியங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது மகிழ்ச்சி நிறைந்தது. ஏனென்று சொன்னால், நன்றி சொல்வதற்கு ஏற்ற இடம் கர்த்தருடைய ஆலயம். நல்ல வாழ்வு கிடைப்பதற்கு ஏற்ற இடம் கர்த்தருடைய ஆலயம். நன்மைகள் கிடைப்பதற்கு ஏற்ற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். இம்மட்டு நம்மை வழிநடத்தி, இம்மட்டு நம்மை பாதுகாத்து, இனிமேலும் பாதுகாத்து எல்லா நன்மைகளையும் நமக்கு அருளி செய்ய இருக்கின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் என்றும் தங்கியிருப்பதாக. 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகின்ற நம் அனைவரையும் காண ஆண்டவர் சகல நன்மைகளினாலே திருப்தியாக்கி வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தந்தையே, இந்த நல்ல பண்டிகையின் காலத்திற்காக உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே உம்முடைய உன்னதமான வார்த்தைகளை சிந்தித்திருக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் வந்து நன்றி சொல்லவும், உம்முடைய ஆலயத்திலே நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், நன்மையான காரியங்கள் கிடைக்கப்பெறவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். தொடர்ந்து ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கும். எங்கள் வாழ்வு செழித்திருக்க, சுகித்திருக்க நீர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
நம்மையும் நமது காணிக்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதம் 295 பாடுவோம். மாமனோகரா இவ்வாலயம் வந்தருளும். காணிக்கையை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் கிட்டி நெருங்கி சேருவதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் திரு இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படிக்காக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள்,
உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் உங்களோடிருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்தில் எவ்விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுக்குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்படத்தக்கவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்து அருளினீரை. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பொட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி
அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாய் எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து, முதடியர்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் வருகையை நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கூட்டிணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தாழ்மையின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, உங்கள் நீதியை நம்பி நாங்கள் பந்தியில் சேரக்கூடியாமல் தேவனின் அரசரகத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜின் கீழ் விழும் துணிகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்தவர்கள் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணியுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசுவின் விலைமதியாத சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவ சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவர்களும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் பரிகேற்றமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானப்ப எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கின்ற இந்த அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, மக்கள் அனைவரோடும் என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக உலகிலும் கீழ்படிந்த நடக்கைகள் அருள் புரியும். மூடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்று ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் அன்பின் பிதாவே, 92வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாட நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஈவுகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டு நீர் எங்களை பாதுகாத்தது போல எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை வரும் காலங்களிலும் பாதுகாத்தருளும். சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லோருக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், கிருபைகளை தாரும். அயல் நாடுகளிலே, வெளியிடங்களிலே வசிக்கிற எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும். உள்ளூரிலும் ஆண்டவரே, தொழில் செய்கிறவர்கள், உத்தியோகம் பார்க்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாட்களிலே பலவீனமாக இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்.
தொடர்ந்து உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் எங்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களிலும் தங்கியிருக்கார்கள் தாரும். இந்த பண்டிகை காலத்தில் யார் யார் என்னென்ன நன்மைகளுக்காக உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய ஜெபங்களையும் கேட்டு நீர்தாமை விண்ணப்பத்திற்கு பதில் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்றவர்களுக்கு திருமண காரியங்களை நன்மையாக செய்து தாரும். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தருளும். தொழில் மற்றும் உத்தியோகம் பார்ப்பதற்காக ஆயத்தப்படுகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவரவர்கள் கையிட்டு செய்கின்ற சகல கைகளின் கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீராக. பண்டிகையின் ஆசீர்வாதம் எங்கள் திருச்சபையின் குடும்பங்களிலே தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இந்த ஆராதனையின் கனத்தையும் மகிமையையும் உமக்கே செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிகின்ற அறிவிலும் அன்பில் வைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. பின் பவனி கீதம் 194 சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். ஜெபம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிமையான ஆராதனை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த மகிழ்ச்சி என்றும் எங்களில் நிலைத்திருக்க அருள் தாரும். சகல கணத்தை உமக்கே செலுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். God bless you.